Morning students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த யூனிட்டில் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போதோன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் தான். இந்த ரெண்டு டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், இட் மீன் தட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம் தென் அப்ளிகேஷன் ஆஃப் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்னென்னா ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த 5 ப்ராசஸ். இப்போ 11A பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லேருந்து கொஸ்டின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11B வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ அந்த ரெண்டு டாபிக் மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ தியரி பார்ட்டில் நான் ஆல்ரெடி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னென்ன தியரி படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் சைக்கிள். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் சைக்கிளில் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் க்ளோஸ்டு சைக்கிள். ஸோ க்ளோஸ்டு சைக்கிள் என்னென்னா ப்ராசஸ் என்னென்னா மேஜர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராசஸ் தான் மேஜர். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் ஐசோபாரிக் ப்ராசஸ். Next one, the constant temperature process is nothing but a isothermal. Next, reversible adiabatic or isentropic process. Next one, the polytropic process. So, this is the derivation focus pannom as well as problem paakano. Okay la. Now first basic derivations la already நம்ம classல பார்த்ததுதான். So fast என்னென்ன பார்க்கணும்னு வேகமா பார்த்துட்டு போயிடலாம், ஓகேவா? So first பார்த்தனா constant volume process or isochoric process. So ஒரு ப்ராசஸ்னு எடுத்தீங்கன்னா you need to determine standard things, ஓகேவா? ஸோ என்னென்ன ஒரு எனி டெரிவேஷன் இந்த லைக் க்ளோஸ்டு சைக்கிள் ப்ராசஸில் நீங்கள் எந்த டெரிவேஷன் பார்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன், ஓகேவா? எந்த டெரிவேஷன் எடுத்தாலும் ஒர்க் டன். ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் என்தால்பி, relationship between the property like a thermodynamics property, pressure, temperature and volume. Next வந்து change in entropy. ஸோ இந்த 5 தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண வேணும். இந்த கான்செப்டில் உனக்கு சம்முலையும் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? ஸோ எந்த டெரிவேஷன் கேட்டாலும் லைக் க்ளோஸ்டு சைக்கிளில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் வந்து வி மஸ்ட் ட்ரா. ஸோ ப்ரெஷர் வால்யூம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ வால்யூம் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இது அப்ளிகேஷன் எல்லாமே நான் கிளாஸில் நடத்தியிருப்பேன், எப்படி ப்ராசஸ் நடக்குது எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம டெப்த்தாக போல் இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் தென் ஹவு டு சால்வ் யூ ப்ராப்ளம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்ன அப்ளிகேஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பிவி. ஸோ இங்கே வால்யூம் எப்படி இருக்குது, ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்டேட் 1 to 2. இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், பிவி டயக்ராமில் அண்டர் த கவ். சப்போஸ் பிவி டயக்ராமில் இந்த ப்ராசஸ் ஏதோ நடக்குதுன்னா அண்டர் த கவ் வரது எல்லாமே என்னென்னா இஸ் கால்ட் எஸ் ஏ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு கவ் பார்த்தீங்கன்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ கவுக்கு எதனா ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன, ஒர்க் வந்து 0. ஸோ இது வந்து ஒரு தம்ப் ரூல். சப்போஸ் இப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னா ஸோ அண்டர் த கவ் வந்து வி ஹேவிங் எ சம் ஒர்க், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நம்ம ஒர்க்கு என்ன பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ண போகிறேன், ஒர்க் டன். ஸோ வாட் வி நோ, ஒர்க் டன் W = PdV. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, PdV. ஸோ இது எப்படி வருதுன்னு நான் டெரிவேஷன் நடத்தியிருப்பேன் கிளாஸில். ஸோ PdV. ஸோ PdVயில் வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன, வால்யூம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்ட். அப்போ dV 0 ஆச்சுன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக P 0 ஆகிடும். ஸோ ஒர்க் டன் வந்து 0. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம். வால்யூம் எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகலையோ அங்கே எல்லாமே எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம யூனிட் 2ல் வந்து இதுக்கு டெரிவேஷன்லாம் சால்வ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ டெல் யூ நோட்டேஷன் பண்ணுவாங்க, இட்ஸ் நத்திங் பட் ஏ சேஞ்ச் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி. எதனால் சேஞ்ச் ஆகுதா, டியூ டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ mCV dt. So just I am substituting the limit. So 2 state 1 to 2. So mCV T2 minus T1. So next என்ன கண்டுபிடிக்கணும், heat transfer. So heat transfer by applying the first law. So Q equal to எனக்கு என்ன தெரியும்,
W plus del U. So W plus change in internal energy. So work வந்து இங்க என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. So Q equal to del U. So del U is nothing but mCv T2 minus T1. So change in enthalpy del H. So enthalpy also mCp dt. So mCp T2 minus T1. So இது வந்து நான் CV ன்னு சொல்லியிருப்பேன். CV கிடையாது CP. அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிளாஸில். ஸோ mCp change in temperature. So mCp T2 minus T1. ஸோ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கேஸ்லாம் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு டெரிவேஷன் கிளாஸ்லேயே எடுத்திருப்பேன். ஸோ இல்லை P1 V1 T1 equal to P2 V2 T2. ஸோ இப்போ நம்மளுக்கு வால்யூம் என்ன ஆச்சு V1 equal to V2வா. ஸோ அப்போ எப்படியே எழுதலாம் P1 by T1 equal to P2 by T2ன்னு எழுதலாமா. ஸோ இந்த டேபிளேஷன் வந்து உனக்கு ஃபார்முலா அவைலபிள் புக்ஸில் ஃபார்முலா ரிலேஷன்ஷிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருப்பேன். இது டெரிவேஷன் வந்து யூனிட் 2ல் நடத்தியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாலுமே போதும், நம்ம எல்லா சம்முமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சம்முன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க, டெரிவேஷன் போலவே தான் சால்வ் பண்ண போகிறீங்க. அங்கே வந்து கம்பைன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு PV டயக்ராம் ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் என்தால்பி. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அதர்வைஸ் we can say ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன PV டயக்ராம் ட்ரா பண்ணுறேன், ப்ரெஷர் வந்து சேஞ்சிங் ஓகேவா. பிகாஸ் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்டேட் 1 to 2 வந்து வேரி ஆகுது. ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ டெட் வெயிட் வச்சுட்டு கீழே ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் சொல்ல, டெட் வெயிட் வந்து ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் என்ன நம்மளுக்கு தெரியும், ரிலேஷன்ஷிப் PdV. ஸோ ஜஸ்ட் யூஆர் சப்ஸ்டியூட்டிங் இன்டெகிரேட்டில் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுறேன். P கான்ஸ்டன்ட்டு, ஸோ டேக்கிங் அவே. ஸோ dV இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா P V2 minus V1 ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் த லிமிட். ஸோ ஃபார்முலா வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு P2 V2 minus P1 V1 எழுதலாம். இல்லை P equal to V2 minus V1 or PV is nothing but MR. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கேஸ் லா, ஐடியல் கேஸ் லா ஈக்குவேஷன் வச்சு. ஸோ we can write MR equal to T2 minus T1 நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கேன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தேவை, ஜஸ்ட் ஃபார்முலா. டேரெக்டாகவே நீங்கள் டெரிவேஷன் கேட்டாலும் இதை மட்டும் எழுதினா போதும், நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் யூனிட் 2ல் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ del U equal to mCv T2 minus T1 இதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q equal to mCv T2 minus T1. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், Q equal to என்னப்பா தெரியும் நம்மளுக்கு, Q equals nothing but W plus del U. ஸோ W நம்மளுக்கு ஃபார்முலாவில் நோன் வேல்யூ, பிகாஸ் இங்கே W வந்து 0 கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சுன்னா Q தெரியும். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் என்தால்பி, இதுவும் சேஞ்ச் ஆகாது ஃபார்முலா, mCp T2 minus T1. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் P1 V1 by T1 equal to P2 V2 by T2. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ P1 P2 ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், V1 by T1 equal to V2 by T2 எழுதலாம், அல்லது T2 by T1 equal to V2 by V1 ரிலேஷன்ஷிப் வந்து we can change it. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் என்ன, டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் PV என்ன, ஜஸ்ட் we having a some process. ஸோ ஸ்லோ ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகுது. ஸோ ப்ராசஸ் கேரி அவுட் ஆக சொல்ல we having a change in both pressure and volume. So next என்ன, again first we need to determine work done for any process. So work done என்ன process, PdV. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் யூஆர் சப்ஸ்டியூட்டிங் த லிமிட் ஓகேவா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல உனக்கு P வேல்யூ வந்து we need to know, பிகாஸ் இங்கே வந்து என்ன P வந்து வேரி ஆகுது. ஸோ அப்போ PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லலாமா, என்னென்னா நம்மளுக்கு எப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஐடியல் கேஸ் PV ஈக்குவல் டு MRT ஓகேவா. ஸோ இங்கே மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், மாஸும் யூனிவர்சல் லைக் ஆதம் வந்து எப்படி இருக்குது, சேம் யூனிக்காக இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ T இஸ் நத்திங் பட் இங்கே என்ன கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த P ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், PV ஈக்குவல் டு Cன்னு எழுதலாமா. ஸோ PV ஈக்குவல் டு MRT. ஸோ மாஸ் தென் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R. ஸோ ரெண்டும் சேமாக எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து C கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ PV ஈக்குவல் டு Cன்னு எழுதுறேன். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ P ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், C by V வருங்களா. ஸோ C by V. ஸோ இப்போ இந்த இடத்துல
PdV. So இங்கே C by V dV போட்டு substitute பண்ணி just we determine the work done formula கண்டுபிடிக்கிறேன். derivation எல்லாமே உங்கள் கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஸோ நோட் புக் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிங்கன்னா you will get a clear idea. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். ஸோ இங்கே என்னென்னா டெம்பரேச்சர் கிரேடியனே சேஞ்ச் ஆகாது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் 0. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் we having a some value because it having a some Q equal to W. Next is change in enthalpy. So here also change in enthalpy also 0. Why? Because T1 equal to T2. So T1 minus T2 minus T1 it becomes 0. So change in enthalpy also 0. Then relationship. So P1 V1 P2 V2. So T1 by T2 equal to T1 equal to T2. So it become P1 V1 equal to P2 V2 or P1 by P2 equal to V2 by V1. Okay. So change in enthalpy. So we having a sum formula. Next என்ன பார்க்க போறோம்? Reversible adiabatic process. So reversible adiabatic process னா என்ன சொன்னேன்? It's nothing but a insulating process. So it's a slow process. No heat transfer take place. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக எல்லா பிளேஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்சுலேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன சொன்னேன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் லைக் ஏ தெர்மோ ஃப்ளாஸ்க். அதர்வைஸ் ஹீட் there is no heat transfer. ஓகேவா? even though இது having some energy. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஸோ அந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுறது nothing but a gamma வேல்யூ வந்து should be 1.4. ஓகேங்களா? 1.4 எக்ஸாக்டாக இருந்தால் இஸ் nothing but a adiabatic process. கொஸ்டினில் வந்து வேல்யூஸ் கொடுக்க சொல்ல காமா ஈக்குவல் டு 1.4 சொல்லிடுவாங்க. சம்டைம் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க என்ன ப்ராசஸ்னு. ஸோ காமா ஈக்குவல் டு 1.4னா இஸ் nothing but a adiabatic process. ஸோ டெரிவேஷன் ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான் கிளாஸில். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒர்க் டன். நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு enthalpy there is no change. Internal energies there is no change. Then the relationship also I solved. Okay va? So class la ellame solve பண்ணிருப்பேன். Okay. இப்போ வந்து இந்த ப்ராசஸ்ல நம்ம சம் பார்க்கலாம். say for example நம்ம क्वेश्चन பேங்க்ல இருந்து ஒரு சம் நடத்துறேன். then you can easily understand. so என்ன ப்ராசஸ் நடத்தலாம்? இப்போ பாருங்களே. இப்போ நான் 5th क्वेश्चन எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபிஃப்த்து கொஸ்டின் மாடல் தான் மேக்ஸிமம் கேட்பாங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நான் அகைன் ஐ டெல் யூ, நான் இங்கே கான்செப்ட் மட்டும் தான் டீச் பண்ணுறேன். நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஐடியா. ஓகேவா? ஸோ நீங்கள் அகைன் கொஸ்டினை வச்சுட்டு படிச்சுட்டு போகாதீங்க. யூ நீட் டு ஃபோக்கஸ். நிறைய பார்க்கணும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். எ கேஸ் undergoes a thermodynamic cycle consist of following process. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ப்ராசஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மினிட். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 to கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? 1 to 2 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 2 to 3 என்ன? கம்ப்ரெஷன். ஸோ பிவி ஈக்குவல் டு சி. பிவிசி ஈக்குவல் டு சி மத்தியும் பற்றி என்ன? இஸ் சத்தியும் பற்றி ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஞாபகம் இருக்கு இல்லையா? பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. ஓகேவா? ஸோ this becomes constant, so C become constant. So PV equal to C is nothing but a isothermal process. Okay, illa constant temperature process. So appo 2 to 3 வந்து constant temperature process. Next process 3 to 1 is nothing but a constant volume process. So next என்ன சொல்றாங்க? There is no significant change in kinetic energy and potential energy. Sketch cycle on PV diagram. Calculate net work done for the cycle. Next calculate heat transfer for the process 1 to 2. Next show the sum of the heat transfer in cycle is equal to sum of the work transfer. So first law வந்து prove பண்ண சொல்றாங்க. Sum of the heat transfer equal to sum of the work transfer. So first இதே போல question கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? first so எந்த question கொடுத்தாலும் first என்ன பண்றீங்க? PV diagram வந்து draw பண்ணிடணும். So first என்ன பண்றீங்க? PV. So PV diagram வந்து first we need to draw. So first இங்க என்ன சொல்றாங்க? question படிப்போம் first. So first என்ன சொல்றாங்க? process 1 to 2 constant pressure process சொல்றாங்க. அப்ப 1 to 2 என்ன நடக்குது? constant pressure. So process வந்து constant pressure 1 to 2. So 1 to 2 constant pressure process.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் 2 to 3 process 2 to 3 PV equal to C ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மீன் தட் என்ன isothermal process. ஸோ isothermal process ஓகேவா. ஸோ isothermal process. ஸோ கவு எப்படி வருதுன்னு நம்ம ஆல்ரெடி பிவி டயக்ராம் டெரிவேஷனில் பார்த்துப்போம் ஓகேவா. ஸோ isothermal process. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 3 to 1 அகைன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ வால்யூம் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிவி டயக்ராம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. ஸோ 1 to 2 என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், 2 to 3 என்ன சொல்லியிருக்காங்க ஐசோதெர்மல், 3 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அவங்க என்ன கொஸ்டினில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற போல் நம்ம என்ன பண்ணோம், ட்ரா பண்ணோம். ஸோ எதை மார்க் போட்டுருங்க. ஸோ இது பிவி ஈக்குவல் டு சி, ப்ரெஷர் ஈக்குவல் டு சி, வால்யூம் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ ஒன்று என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு பிவி டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க, பிவி டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. எவ்வளோ மார்க்கு, 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, calculate net work done. இப்போ calculate net work done. ஸோ work done net equal to என்ன ஃபார்முலா, work done net equal to work done 1 to 2 process 1 to 2 plus work done 2 to 3 next work done 3 to 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸுக்கு ஒர்க் டனுக்கு ஃபார்முலா தெரியுமா, நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் 2 to 3 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸுக்கு ஒர்க் டனுக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட்டு 3 to 1. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஒர்க் டன் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதி சப்ஸ்டிட் பண்ணால் போயிடும். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் we can determine the solution for செகண்டுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, calculate heat transfer for the process 1 to 2. ஸோ ப்ராசஸ் 1 to 2. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன கேட்டிருக்காங்க, Q கேட்டிருக்காங்க. ஸோ Q ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஜஸ்ட் இந்த இடத்துல Q ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், W ப்ளஸ் ΔU. ஸோ டபிள்யூக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 1 to 2க்கு, 1 to 2 இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல். ஸோ இட்ஸ் நத்திங் பட் MCV T2 minus T1. ஸோ இப்போ ஆல்ரெடி இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் we can determine the second question answer. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, sum of the heat transfer equal to sum of the work transfer. ஸோ sum of the heat transfer equal to sum of the work transfer வந்து we need to prove. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த சம் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரெஷர் வந்து 1.4 bar கொடுத்துருக்காங்க. you need to convert it into kilonewton per meter square. So just you multiply with 100, just 140 kilonewton per meter square. ஸோ என்னென்ன given datas கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, U3 equal to U2. ஸோ U1 minus U3 equal to minus 26.4 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ப்ராசஸ். ஸோ ஃபார்முலா உனக்கு தெரியும், ஜஸ்ட்டு ப்ராசஸ் 1 to 2, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 2 to 3. ஸோ எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி -26. ஓகேவா. ஸோ ரெண்டு வேல்யூம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். நெட் ஒர்க் டன் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ வருது, 36.893 வருதுங்களா. ஸோ எல்லாத்துக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிங்கன்னா தட்ஸ் இட். ஸோ த்ரீ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேவா. ஓகே. ஸோ இதே போல் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம்பா. பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிட்டாலுமே உனக்கு என்ன ஆகிடும், மேக்ஸிமம் வந்து கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான்ப்பா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய சம்மு ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 10 சம்மு 10 டிஃப்ரெண்ட் மாடல் ஒவ்வொரு ப்ராசஸும் எடுத்து எல்லாம் கம்பைண்டாக ஒரு ப்ராசஸ் போல் ஒரு 5 ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், மெமரி பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலுமே போதும், நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் போடலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாமா. இதில் செகண்ட் ஹாஃப் என்ன கேட்பாங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் கிளாஸில் டெரிவேஷன் எடுத்திருப்பேன். ஸோ சும்மா ஒரு அவுட்லைன் பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இட்ஸ் எ அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் சைக்கிள். ஸோ இங்கே என்ன, ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் என்ட்ரி
fluid entry like a medium water whatever may be entry ஆவது வந்து நம்ம எல்லாமே 1 ன்னு எடுத்துக்கேன் ஸோ இதுதான் datum இந்த datum வந்து some location வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த vessel வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து என்ட்ரி ஆகிறது எல்லாமே நான் 1 கண்டிஷன் என்ட்ரி ஆகிறது எல்லாமே நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸிட் ஆகிறது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் 2 ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ என்னென்ன என்ட்ரி ஆகுதுன்னா லைக் ஏ ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி pressure then velocity so specific internal energy it means that specific so we multiply with the mass so from some quantity of mass with a some amount of pressure with a some amount of velocity la ulla entry agudhu then it's a flowing at a controlled volume so a controlled volume la flow agudhu then exit aga solla avada energy vandu நம்ம வந்து we are going to study okay va so u2 like a specific internal energy at exit pressure at exit velocity at exit okay va so z1 and z2 is nothing but the distance of the exit and inlet from the datum point okay la right so what we know as per the law of conservation energy inlet equal to energy outlet so enna basic formula na so specific energy கண்டுபிடிக்க போறேன் so just we need to multiply with the mass enna fluid mass so m equal to energy carried into the system plus mass into flow work equal to plus or minus dq by dt is nothing but a heat energy with respect to time equal to exit இது வந்து inlet condition equal to exit so energy at inlet equal to energy at outlet so energy at inlet என்ன m into energy carried into the system plus mass into flow work plus or minus dq plus dt with some energy heat energy நான் கொடுக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸிட் ஹவுஸ்ல என்ன m into energy carried out of the system energy எவ்வளோ வெளியே வருது plus m into flow work plus work ஸோ ஹீட் எனர்ஜி கொடுத்து மெக்கானிக்கல் ஒர்க்காக நான் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ என்னென்னலாம் எனர்ஜி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மாஸ் இன்ட்டு ஸோ என்னென்ன எனர்ஜி கேரிட் அவுட் இன்னலனா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி plus mass into flow work so pressure into velocity sorry pressure into volume p1 v1 plus heat dq plus dt next mass into exit la kinetic energy potential energy then internal energy mass into p2 v2 plus mechanical work okay va so what we know sorry so enna mass into what's the kinetic energy so half v square we are very well know so inge we are velocity is nothing but a c1 so half c1 square plus potential energy with respect to enna gravity so evlo height la fix panni ipo veetla tank la fix pannirukom illaya so evlo energy transfer agudana with respect to height so data vandu so gravity into z1 plus u1 so it's nothing but internal energy plus m into p1 v1 plus dq by dt so exit la m into of c2 square so exit velocity plus exit potential energy and internal energy plus m p2 v2 dw by dt so நான் இங்க என்ன பண்றேன் just mathematical conversion பண்றேன் so m so இங்க என்ன பண்ணிட்டேன் just mass காமனா வெளிய எடுத்துக்கிட்டேன் so u1 plus p1 p2 so இது என்ன சொல்லலாமா enthalpy h1 னு சொல்லலாம் u1 plus p1 v1 is nothing but enthalpy so just formula வந்து derive பண்ணிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு 4 அப்ளிகேஷன் தம்பா கேட்பாங்க ஸோ ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோ இதுதான் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஓகேவா இதில் ஒரே ஒரு கான்செப்ட் பாருங்கள் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கு இல்லையா இங்கே வந்து 2000 போடுவேன் இங்கே டிவைட் பை 1000 எப்போனா கிவன் டேட்டா கிலோஜூல்ஸ் பர் கேஜில் கொடுப்பாங்க கிலோஜூல்ஸ் பர் கேஜில் கொடுத்துருந்தா கிலோஜூல்ஸ் பர் கேஜி 100% ஒன்று கிலோஜூல்ஸ் பர் கேஜில் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் யூனிட் கன்வர்ஷன் எதனா கன்வெர்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இங்கே C1/2 போடணும் ஏன்னா உங்கள் ரெகுலேஷன் படி SI யூனிட்ஸில் தான் கேட்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிலோஜூல்ஸ் பர் கேஜில் தான் கேட்பாங்க ஸோ அப்போ கொடுக்க சொல்ல என்ன பண்ணுறீங்க C1 இந்த 2 பக்கத்தில் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2000 ஸோ இங்கே இசட்டுக்கு வந்து 1000 போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் உங்கள் டெரிவேஷன் கிளாஸ் நடத்தியிருப்பேன் சேம் கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோ நான் ஒன் செகண்ட் அங்கே எழுதுறேன் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனு
ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன இது ஞாபகம் வச்சுக்கோ 100% கொஸ்டின் வரும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் m c1 square divided by 2000 plus z1 by 1000 plus u1 plus p1 v1 plus or minus q equal to m into c2 square by 2000 plus u2 plus p2 v2 plus or minus w ஓகேவா இது ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போதும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹீட் வந்து மைனஸ் ஹீட் கிவன் டு த சிஸ்டம் கெட் த சிஸ்டம் ஓகேவா ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒர்க்கும் அதே போல் கிவன் மைனஸ்லேயும் வரும் ப்ளஸ்லேயும் வரும் உனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற போல் நீ தான் கன்வெர்ட் பண்ணி போடணும் ஓகேவா ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதிட்டேன் இப்போ என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கேட்பாங்க பார்க்கலாமா ஒன்று ஒன்றா ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பாய்லர் ஸோ பாய்லர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன்லி ஹீட் பண்ணதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை பாய்லருக்கு நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போது என்னென்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு நெக்லிஜிபிள் ஓகேங்களா கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நெக்லிஜிபிள் இதை எப்படி எழுதலாம்னா இந்த u1 p1 இருக்கு இல்லையா இது வந்து h1ன்னு எழுதலாம்ப்பா அதுபோல் u2 p2 இருக்கு இல்லையா இது வந்து h2ன்னு எழுதலாம் ஓகேவா ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி வரும் c1 2000 ப்ளஸ் z1 by 1000 ப்ளஸ் h1 ப்ளஸ் ஆர் மைனஸ் க்யூன்னு எழுதலாம் ஈக்குவல் டு m இன்ட்டு h2 c2 ஸ்கொயர் 2000 ப்ளஸ் z2 1000 ப்ளஸ் u2 ப்ளஸ் p2 v2 இதுக்கு வந்து எப்படி எழுதலாம் h2ன்னு எழுதலாம் அப்போது c2 ஸ்கொயர் 2000 ப்ளஸ் z2 by 1000 ப்ளஸ் h2 ப்ளஸ் ஆர் மைனஸ் wன்னு எழுதலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன கைனடிக் எனர்ஜி நெக்ஸ்ட்டு இங்கே எதுவும் மெக்கானிக்கல் ஒர்க்கும் எதுவும் நடக்குது அப்போ w ஈக்குவல் டு 0 பாய்லரில் வந்து என்ன மெக்கானிக்கல் ஒர்க் எதுவுமே நடக்க பார்த்துல ஒன்லி ஹீட்டு மட்டும் தான் பண்ணும் நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜியும் 0 பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் ஸோ இது எல்லாமே 0 ஆகிடுச்சு ஸோ அப்போது m இன்ட்டு இதை நான் h1 எடுத்துக்கிறேன் அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சா ஸோ திஸ் ஆல்சோ 0 ஓகேவா ஸோ அப்போது m இன்ட்டு h1 ப்ளஸ் ஆர் மைனஸ் q ஈக்குவல் டு ஸோ அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும் இந்த டேர்ம் 0 ஆகிடும் ஸோ அப்போ என்ன எழுதலாம் h2 இன்ட்டு mன்னு எழுதலாமா ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் ஓகேவா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி நெக்லிஜிபிள் ஸோ அதனால் 0 ஆகிடுச்சு அது வந்து 0 கிடையாது இட்ஸ் நெக்லிஜிபிள் ஸோ வி நீட் நாட் டு கன்சிடர் தென் ஒர்க் டன் ஷுட் பி 0 ஏன்னா அங்கே ஒர்க்கே நடக்க போகிறதில்ல ஸோ அப்போ 0 ஸோ அப்போ எப்படி எழுதலாம் இதை நான் h1ன்னு எடுத்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா இங்கே என்ன பண்ணலாம் எழுதலாம் u1 ப்ளஸ் p1 v1ன்னு எழுதலாம் ஸோ நத்திங் தான் ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா எழுதுறதுக்கு ஸோ அப்போ q ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் m இன்ட்டு h2 மைனஸ் h1ன்னு எழுதலாமா தட்ஸ் இட் ஸோ திஸ் இஸ் எ ஃபார்முலா ஃபார் பாய்லர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் பார்க்கலாம் நாசல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஒர்க்கு நடக்க போதா நடக்க போதில்ல 0 நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் டேப் இருக்குல்லப்பா டேப் போல் தான் டேப்பில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா என்ன ஆகும் ஹை வெலாசிட்டியில் அடிக்கும் கையை எடுத்துட்டிங்கன்னா ஸ்லோ ஸோ அப்போ அங்கே வந்து என்ன ஒன்லி ஃப்ளோ தான் நடக்குது அங்கே ஒர்க்கெலாம் எதுவும் நடக்கல அப்போது ஒர்க்கு நடக்க போதில் க்யூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்க போதில்ல 0 நெக்ஸ்ட்டு நாசலில் டேட்டம் வந்து ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்கும் z1 ஈக்குவல் டு z2 இருக்கும் ஸோ அப்போ இப்போ நான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் என்னாச்சு திஸ் டேர்ம் பிகம் 0 ஸோ திஸ் டேர்ம் பிகம் 0 ஸோ அப்போ எப்படி இதெல்லாம் ஃபார்முலா ஸோ இதுவும் என்ன ஆச்சு z1 ஈக்குவல் டு z2 ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ மாஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது எப்படி இதெல்லாம் h1 ஃப்ளோ ஒர்க் இருக்கும் இந்த ஒர்க் இருக்குது h1 ப்ளஸ் ஆஃப் c1 ஸ்கொயர் ஈக்குவல் டு h2 ஆஃப் c2 ஸ்கொயர்னு எழுதலாமா h1 ஆஃப் c1 ஸ்கொயர் ஈக்குவல் டு h2 ஆஃப் c2 ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ h1 மைனஸ் h2 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஆஃப் காமனாக எடுத்துக்கிறேன் ஸோ c2 ஸ்கொயர் மைனஸ் c1 ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் எக்ஸிட் வெலாசிட்டி தான் கேட்பாங்கப்பா அப்போ c2 ஈக்குவல் டு 2h1 மைனஸ் h2 ப்ளஸ் c1 ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ திஸ் இஸ் எ ஃபார்முலா ஃபார் நாசல் ஓகேவா வேறு என்ன அப்ளிகேஷன் கேட்பாங்கன்னா டர்பைன் கேட்பாங்க
ஸோ டர்பைன் என்ன பண்ண போகுது மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் ஜென்ரேட் பண்ணும் அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு நெக்லிஜிபிள் நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கு மட்டும் கிடைக்கும் இப்போ நான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து டர்பைனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன எப்படி எழுதலாம் m இன்ட்டு h1 ஈக்குவல் டு m இன்ட்டு h2 ப்ளஸ் w நான் ப்ளஸ் ஒர்க்குன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் w equal to m into h1 minus h2 so this is a formula for turbine okay va so இது apart from that வேற என்னென்னலாம் இருக்கு gas turbine பார்த்தாச்சு next generator boiler பார்த்தாச்சு already steam generator or boiler சொல்லுவாங்க next condenser so condenser எதுக்கு யூஸ் பண்றோம் just removing the heat from the boiler so அப்போ இது என்ன பண்ணலாம்னா h2 minus h1 வரும் q equal to h2 minus h1 ஓகேவா into mass so இங்க என்ன negligible amount of condenser ஓகேவா so இந்த நாலு அப்ளிகேஷன் மட்டும் நீங்க பார்த்தா போதும்பா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதியதீங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்றீங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும் you can attend any kind of question எந்த क्वेश्चन கேட்டாலும் அட்டெண்ட் பண்ணிடலாம் தாராளமா அட்டெண்ட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இப்போ நான் ஒரு சம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த சம் எடுத்துக்கலாமே 6th क्वेश्चन எடுத்துக்கலாம் என்ன சொல்றாங்க a turbine இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்க சம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चनல டேட்டா கொடுத்துடுவாங்க அந்த டேட்டா கொடுத்துதானே நீ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணனும் ஓகேவா சப்போஸ் நான் பாய்லர்ல வந்து கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் நெக்லிஜிபிள் 0 ன்னு போட்டு டெரிவேஷன்ல போட்டேன் இல்லையா அதை அப்படி எடுத்து கூடாது அது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் நான் வந்து எழுதிருக்கேன் சம் क्वेश्चन நெக்லிஜிபிள் தான் சொன்னா நான் நாட் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்ல சோ அப்ப நெக்லிஜிபிள் சம் கண்டிஷன்ல வந்து அந்த சப்ளை லைக் ஸ்டேக் ஹோல்டர் வந்து கிவன்ல வந்து அந்த வேல்யூஸ் கொடுத்திருந்தா யூ மஸ்ட் கன்சிடர் ஓகேவா ஃபார்முலா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபுல்லா எழுதிடு எதெல்லாம் அப்ளிகபிளோ அதில் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணு ஓகேவா இப்போ பாருங்க சம்மில் நான் டெரிவேஷனில் சொல்ல சம்மில் டெரிவேஷனில் அப்படி தான் போடணும் ஆல்ரெடி சால்வ் பண்ண போல இப்போ பாருங்க a turbine operating under the steady flow condition receives steam at following state steam வந்து ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ப்ரெஷர் ரிசீவ் அப்படின்னா என்ன இன்லெட் கண்டிஷன் ஸோ ப்ரெஷர் 13.8 bar ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துருக்காங்க 0.143 மீட்டர் கியூப் தென் இன்டர்னல் எனர்ஜி 2590 next velocity கொடுத்திருக்காங்க the state of the steam leaving the turbine so என்ன ஆகுது டர்பைன்ல இருந்து அப்போ ஒரு டர்பைன் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு கேட்டிருக்கான மீனிங் so டர்பைன் உடைய என்ட்ரி கொடுத்திருக்கான் டர்பைன் உடைய எக்ஸிட் கொடுத்திருக்கான் கண்டிஷன் so எக்ஸிட் ஆகுதுல என்ன சொல்றான் 0.35 bar next volume internal energy velocity heat is lost to the surrounding at the rate of heat வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்றான் அப்பனா என்ன Q வந்து என்ன மைனஸ் போடணும் ஏனா ஹீட் வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்றான் ஹீட் கெயின் ஆச்சுனா பிளஸ் லாஸ் ஆச்சுனா மைனஸ் 0.25 kilojoules per seconds if the rate of the steam flow so rate of the steam எவ்வளவு எனர்ஜி flow ஆகுது பாத்தீங்கன்னா 0.38 kilojoules per second so what is the power developed by the turbine so turbine நாலுமே என்ன மெக்கானிக்கல் வர்க் தான் கேட்பாங்க so இப்போ பாருங்க so given data எழுதுங்க so pressure at inlet first inlet எல்லாமே எழுதிங்க inletக்கு எல்லாத்துக்குமே P1 1 ன்னு போடணும் pressureனா 1 P1 V1 U1 C1 velocity அதுபோல எக்ஸிட்டுக்கு என்ன P2 V2 U2 C2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க Q கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க மாஸ் m கொடுத்திருக்காங்க ஓகேவா so 0.38 kg per second so நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதுறேன் என்ன m இங்க பாருங்க நான் h1 ன்னு எழுதல ஏனா எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க என்தால்பி h ன்னு கொடுக்கல u1 p1 v1 கொடுத்திருக்காங்க உனக்கு क्वेश्चनல என்ன கொடுத்துக்கணும் அதுக்கு ஏத்தப்ப நீ ஃபார்முலா மாடிஃபை பண்ணி நீங்க தான் எழுதணும் ஓகேவா அதனால இங்க மெமரி பண்ணாதீங்க கான்செப்ட் புரிஞ்சுங்க அதே போல பாருங்க இங்க 2000 போட்டுருக்கேன் ஏனா கிலோ ஜூல்ஸ் per kg ல கொடுத்திருக்காங்க given data எல்லாமே ஓகேவா கிலோ ஜூல்ஸ் per kg ல கொடுத்ததால இங்க 2000 ஜூல்ஸ்ல கொடுத்தனா 2 போடணும் ஓகேவா வெறும் ஜூல்ஸ் per kg ல கொடுத்ததானா என்ன 2 இங்க வந்து என்ன பண்றீங்க எதுமே போட கூடாது ஓகேவா இப்போ பாருங்க ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் சோ டர்பைனுக்கு ஃபார்முலா வந்து நான் மாடிஃபை பண்ணிருக்கேன் சோ work equal to 253.2 இங்க வந்து ஆன்சர் என்னன்னா 102 தான் एक्चुअली என்னன்னா இங்க மைனஸ் வர்க் ஓகேவா சோ தட்ஸ் இட் அவ்வளவுதான் பா ஆன்சரே முடிஞ்சு போச்சு சோ இங்க என்ன பண்ற பாருங்க மாடிஃபை பண்ற பாருங்க சோ ஃபார்முலா உங்களுக்கு ஏத்த போல மாடிஃபை பண்ணிக்கலாம் சோ ஜஸ்ட் given data எழுதுங்க என்ன டேட்டா கொடுத்துக்கணும் அதுக்கு ஏத்த போல என்ன பண்றீங்க ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்றீங்க ஓகேவா
இப்போ இதில் மேக்ஸிமம் டஃபஸ்ட் ப்ராப்ளம்னா அந்த ஃப்ளோ கண்டினியூட்டி வச்சு ஒரு சம் போட்டுருப்பா 12th சம். இந்த சம்மு பாருங்களேன், இந்த சம்மு தான் மேக்ஸிமம் டஃப்பாக கேட்கணும்னா இந்த மாடல் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இன் ஏ கேஸ் டர்பைன் இன்ஸ்டாலிங் ஏர் இஸ் ஹீட்டட் இன்சைட் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப் டு 750 டிகிரி செல்சியஸ். ஃபஸ்ட்டு எங்கே என்ட்ரி ஆகுதா, ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ட்ரி ஆகுதா. From ambient temperature 27 degrees Celsius, the air entered into the gas turbine. ஹீட்லேருந்து டர்பைனுக்கு போகுது வித் வெலாசிட்டி. அப்போது டர்பைனுடைய இன்லெட் எக்ஸிட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டர்பைன்லேருந்து எங்கே போகுதுன்னா நாசலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாசலுடைய இன்லெட் எக்ஸிட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ கண்டினியூவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஸோ அந்த ஸ்டீம் வந்து என்ன ஆகுது, கேஸ் டர்பைன் இன்ஸ்டாலிங் ஏர் ஹீட்டட் இன்சைட் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஃபஸ்ட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் உள்ளே வருது, எங்கே இந்த 27 டிகிரி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இந்த ஹீட்டில் ஹீட் ஆகிட்டு எக்ஸிட் ஆக சொல்ல என்ன சொல்கிறான், 750 டிகிரி செல்சியஸில் வெளியே வருதுன்னு சொல்கிறான் அந்த ஸ்டீம். இந்த ஸ்டீம் எடுத்து போய் என்ன சொல்கிறான், டர்பைனில் நான் விடுறேன், டர்பைனில் வந்து விடுறாங்க. ஸோ டர்பைன்லேருந்து ப்ராசஸ் ஏதோ மெக்கானிக்கல் ஒர்க் ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு அது எக்ஸிட் ஆகிட்டு எங்கே போகுது, நாசல் வழியாக மோடி வெளியே எக்ஸிட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். கொஸ்டினை படித்து நீங்கள் ட்ராயிங் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இது வந்து 1 2 வந்து டர்பைனுக்கு இன்புட்டு 3, டர்பைன் வந்து வெளியே வரது வந்து அவுட்புட் 3. நெக்ஸ்ட்டு நாசலுடைய இன்புட் வந்து 3, நாசலுடைய அவுட்புட் வந்து 4. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே கிவன் டேட்டா எழுதுறேன் T1 T2 C2 T3. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஏர் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ Q ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஏர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டடி ஃபுல் எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதிடுவேன். ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய ஒர்க்கு என்னென்னா ஒன்லி ஹீட் பண்ணுறது மட்டும்தான். அப்படின்னா என்ன, ஃப்ளோ இருக்கும், நெக்ஸ்ட் என்ன அதுக்குள்ளே ஏன்னா ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அப்போது என்ன H இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ன Q இருக்கும். பாருங்கள் ரிமைனிங் டேர்ம் எல்லாமே ஜீரோ போயிட்டேன். C1 W எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிவிட்டு ஃபார்முலா பாருங்கள், H1 Q H2. ஸோ Q ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. தட்ஸ் இட். ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்ன நாசல், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறா டர்பைனுக்கு போடுறோம் பாருங்கள், டர்பைன். ஸோ டர்பைனுக்கு வந்து என்ன ஒர்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்கான், அதனால் வெலாசிட்டி எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் அந்த மாடிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நாசல். ஸோ நாசலுடைய ஃபார்முலா உனக்கு தெரியும். ஸோ மாடிஃபை பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், பவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹீட் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய ஹீட் கண்டுபிடிக்க சொன்னால் Q கண்டுபிடிச்சிட்டேன். டர்பைன்லேருந்து எவ்வளோ பவர் வருதுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நாசல்னால் என்ன கேட்பாங்க, வெலாசிட்டி எக்ஸிட் வெலாசிட்டி C2க்கு ஃபார்முலா எழுதணும் இல்லையா. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போது யூனிட் 1 வந்து இவ்வளோ தான்ப்பா கேட்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப எலாபரேட்டெல்லாம் நடத்தலை, ஃபாஸ்ட்டாக நடத்திடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ஒரு ½ hour இந்த வீடியோ பாருங்கள், எப்படி படிக்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கில் வச்சுட்டு நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் ஒரு 10 சம்மு சால்வ் பண்ணி பாருங்கள் போதும். இல்லை நம்ம கொஸ்டின் பேங்க்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். அகைன் ஐ டெல் யூ, மெமரி பண்ணாதீங்க, கான்செப்டை புரிஞ்சிங்க. ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதுறீங்க, 5 அப்ளிகேஷன் தான். டர்பைனு, பாய்லரு, நாசலு, ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அவ்வளோதான். இந்த 4 மட்டும் அப்ளிகேஷனுடைய ஃபார்முலா எப்படி எழுதுறது மட்டும், அதோடைய யூசேஜ், அதோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிளாஸ் நடத்தும் தான். அந்த டெரிவேஷனு, அந்த சம்மு ஒன்று ஒன்றா எழுதி எப்படி இன்புட்டு அவுட்புட்டு வந்து எப்படி மார்க் பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவுமே பண்ணால். ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நல்லா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? நிறைய சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படியே நோட் புக்கில் வச்சுட்டு இப்படி திருப்பி பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். அதனால் என்ன பண்ணுறீங்க, நிறைய சம்மு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நோட் புக்கில் ஒரு 4 சம்மு 5 சம்மு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராசஸுக்கு போய்டுங்க. ப்ராசஸில் அந்த டேபிள் போல் போட்டுங்க. ஒரு ப்ராசஸ்னால் என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன், நெக்ஸ்ட்டு என்ன இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், என்தால்பி, ரிலேஷன்ஷிப், என்ட்ரோபி. இந்த அதுதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போது ஒவ்வொரு ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அடியாபேட்டிக், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இந்த 5 ப்ராசஸும் டேபிள் போல் போட்டுட்டு எல்லா ஃபார்முலாவும் எழுதி மெமரி பண்ணிக்கோ. மெமரி பண்ணிவிட்டு ஒரு 5 சம் அந்த சார்ட்டு போல் போட்டு கையில் வச்சுக்கோ. சார்ட் வச்சுட்டு கொஸ்டினை ஒரு 5 கொஸ்டின் படித்து பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிவிடு.
பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு என்ன கொஸ்டினில் கேட்டுக்கோனா அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். இல்லை யூனிட் கன்வர்ஷன் மட்டும் நல்லா கிளியராக பார்த்துங்க. பார்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பார்லேருந்து கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, நல்ல மார்க் எடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.